அண்ணே, நம்ம ஊர் பஞ்சாயத்துல ரோடு கான்ட்ராக்ட் விடுறாங்க. பேசாம 4-5 எடுத்து போடுங்கண்ணே. என்னண்ணே இப்படி பாக்குறீங்க? வெத்து பசங்களே இதுக்கு நாயா பேயா அலையிறானுங்க. டேய், அவனுக்கு சனியம் பிடிக்கிறது அவனுக்கே தெரியாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இந்த தொழில் அது இதுங்கிற பேரில் வந்து நேராக பேசிகிட்டே போயிடுவான். போதும்டா சாமி, நான் ஏற்கனவே தொழில் பண்ணி முதலாளியாக வாழ்ந்து கெட்டு சீரழிஞ்சதெல்லாம் போதும். அதான் வெளிநாடு போகலான்னு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளிநாடா? அட்ரா சக்க, வெளிநாடு போங்கண்ணே. வெளிநாடு போய் நிறைய பணம் சம்பாதிங்க. ரோடு என்னென்ன ரோடு, நம்ம பாலமே கட்டுவோம். அதெல்லாம் சரி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே, இப்பதான் அப்படியே பொழுத ஓட்டிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகாததுக்கு நான் உருவாகி போயிட்டேன். சரி, உங்கள்கிட்ட நான் தான் அட்வைஸ் கேட்டேன். இல்லண்ணே, போடா போய் ஏதாவது நல்ல வேலையா இருந்தா பாடுறா. போடா அது வந்து போடா, வந்துட்டாங்க அட்வைஸ் பண்றதுக்கு. ஏன்பா போசே, இங்க வாப்பா. அட தயங்காம வா. என்ன நம்ம வீட்டு வழியா போற, ஆனா கண்டும் காணாத மாதிரியே போறிய? இல்லண்ணே, அன்னைக்கு அந்த தப்பு நடந்து போச்சு. தப்ப நீ பண்ணிட்டு ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பார்க்காம போனா எப்படி? வாராதியண்ணே, பணம் கூட கிடைக்கணும் ஒருத்தன் ஆசை வார்த்தை பேசினான். அதை நம்பி. அது இருக்கட்டும், இப்ப நான் அதை பத்தி பேசுறதுக்கா உன்னை கூப்பிடல. உங்க மாமனார் ஏதாவது சொன்னாரா? சொன்னாருண்ணே, இடம் பேசி விட்டது கமிஷன் தான் நிறைய கொடுத்தலாம். ரொம்ப பெருமையா சொல்லி இருந்தாரு. அதை பத்தி இல்லப்பா, நான் ரிஷிகேஷ் போறேன், நீங்களும் வரீங்களான்னு உங்க மாமனார கூப்பிட்டேன். அதை பத்தி ஏதாவது சொன்னாரா? ரிஷிகேஷா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. நானும் என் நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து ரிஷிகேஷ் போயிட்டு அப்படியே வடக்கு உள்ள கோயிலுக்கெல்லாம் டூர் மாதிரி போறோம், நீங்களும் வாங்கன்னு உங்க மாமனார கூப்பிட்டேன். மனுஷன் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எங்க மாமா அப்படி தாங்க சொல்லுவாரு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அங்கெல்லாம் போனா நிறைய செலவாமே நினைச்சிருப்பாரு. அதனால போக வேணாமே முடிவு பண்ணிருப்பாரு. அதனால வீட்டுல எங்ககிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாரு. மாமனும் மருமக செலவுலயே குறியாருங்க. செலவு பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியும் கூட மாட்டேன்ட்டார. என்னப்பா ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்க? இல்ல, செலவெல்லாம் நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாராளமா போயிட்டு வரலாமே. அதுல என்ன சிக்கல்? சொன்னா கோச்சுக்க மாட்டியே. நீ இப்படி பொறுப்பு இல்லாம தெரியறதுதான். இல்லன்னு அது வந்து நீ இருக்கிறத பலமா நினைச்சா வீட்டுல பிள்ளைங்களை தனியா விட்டு போறமேங்கிற தயக்கம் வருமா அவருக்கு? இத பார் போஸ், ஓ மாமனார் உன் மேல குத்தமா எதுவும் சொல்லல. நான் தான் போஸ் இருக்கிறப்ப எதுக்கு தயங்குறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு கூட பதில் எதுவும் சொல்லாம இல்ல நான் வரலன்னு கட்டன் டேட்டா சொல்லிட்டாரு. ஓ மாமனார் 5 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் சாக கொடுத்துட்டு எம்புட்டு கஷ்டப்பட்டு வளர்ந்தவர்னு எனக்கு தெரியும். நியாயமா இந்த வயசுக்கு இப்படி கோயில் குளம்னு போயிட்டு நிம்மதியா வீட்டுல இருக்கணும். ரொம்ப நல்ல மனுஷன்பா. ஏதோ அவருக்கு நம்மளால முடிஞ்ச உதவியா முழு மனசா சந்தோஷமா தான் அவரை கூட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். நீ தான் அவர்கிட்ட நான் இருக்க, கவலைப்படாம போயிட்டு வாங்கன்னு தைரியம் சொல்லி அனுப்பணும். என்ன போஸ், நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? நீங்க எதுவும் தப்பா சொல்லணே. மாமா அவங்க கூட வர்றாரு, அவர் வர்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க. அவர் வர்றதுக்கு நான் பொறுப்பு. அதை செய். ஏன்னா அவருக்கு ஆசை இல்லைன்னா வேண்டான்னு சொல்லி விட்டுடலாம். ஆனா ஆசை இருந்தும் தயங்குறாரு. அதான் உன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே. நீங்க கவலையப்படாதேனே, அவர் வர்றதுக்கு நான் பொறுப்பு. அவர் அனுப்புறேன், வரேனே. கேரட் என்னடா? 600. தக்காளி? தக்காளி 200. வாங்க உட்காருங்க. கத்திரிக்காய் 200. உருளை 250. புடலை? இங்க வாங்க சார், நீங்க உள்ள உட்காருங்க. பரவாயில்ல. ஓ அண்ணே, முதல்ல காய்கறிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு என்னைக்கு வேணும் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, விலையெல்லாம் நான் பார்த்து பண்ணி தரேன். சரி, நான் அப்புறம் வரேண்ணே. என்ன மற்ற கடையில் விசாரிக்கணுமா? மார்க்கெட் முழுக்க விசாரிச்சுட்டு வாங்க. இதை விட ₹1 கம்மியா யாராவது கொடுத்தா நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். சரி, வர்றேன். இப்போ உட்காரலாமா? இல்லை, நான் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். என்ன சார், இன்னும் உங்க சங்கடம் தீரலையா? எதுவுமே தீரலையே சார். ஏன் சார், அதான் நீங்க வந்தீங்க, உங்க நிலைமையை விளக்கி சொன்னீங்க, மன்னிப்பு கேட்டீங்க, அப்புறம் என்ன? உங்களுக்கு என் மேல வருத்தம் இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. அன்னைக்கு நீங்க வந்து பொண்ணை மாத்தி பார்த்துட்டேன்னு சொன்ன போது எனக்கு உங்க மேல கோபம் கூட வந்துச்சு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீங்க உங்க சூழ்நிலையை விளக்கி சொன்னீங்க, மன்னிப்பும் கேட்டீங்க. அதுக்கு மேலேயும் உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அது அர்த்தம் இருக்கா சொல்லுங்க? ஆனா இன்னும் மனசுல வருத்தம் இருக்குன்னு தானே சொல்றீங்க? ஆமா சார், இருக்கு. அது கொஞ்ச நாளைக்கு இருக்கத்தான் சார் செய்யும். நாளைக்கே என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் காணாம போயிடும், அவ்வளவுதான். என்ன கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது காமெடியா கூட தோணும். இதை பாருங்க கோபி, சந்தர்ப்ப சூழ்நிலையால
தெரியாதனமா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. அதுக்காக உங்ககிட்ட நல்ல குணமே இல்லைன்னு அர்த்தமா இல்லை நீங்கள் கெட்டவர்னு அர்த்தமா? தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன சார் கடையை தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒரே போச்சுரா, இந்த தயக்கத்தை விடவே மாட்டீங்களா? செல்வம், நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேக்குறீங்களா? சொல்லுங்க. உங்க தங்கச்சி நிர்மலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்.